வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. மறுபடியும் பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை. இந்த பஞ்சாயத்துல பிரியங்கா இப்ப வரையும் வாயை திறக்கல. பிரியங்கா திறக்கலன்னா என்ன, சொம்புகள்லாம் வந்து லைனா பேசிட்டு இருந்தாங்கல்ல, உருட்டிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப அதுல இன்னும் சில சொம்புகள்லாம் வந்து சேர்ந்துருக்கிறாங்க இந்த லிஸ்ட்ல. அதுல பாத்தீங்கன்னா மாக்காப்பா ஆனந்த், என்னங்க நீங்க வந்து கோ ஆங்கரு, இந்த பிரச்சனையில உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே போய் அவர்கிட்ட தான் கேட்டாங்க. அப்ப அவர் என்ன சொன்னா அப்படின்னா, ஏங்க நம்ம காட்டு வழியா போகும்போது ரெண்டு யானை சண்டை போட்டு இருந்துட்டு வச்சுங்களேன், நம்ம போய் விலக்கி விடலாம் பார்க்க கூடாது, வேடிக்கை தான் பார்க்கணும். அதை தாண்டி போனோம்னு வச்சுங்களேன், விலகி விட போனா அப்படியே நசுக்கி தூரம் வீசிடும் அப்படின்லாம் சொன்னவர் தான் இவரு. அது இல்லாம இதுனா நாட்டுக்கு தேவையான கருத்தா அப்படின்லாம் சொன்னவர் இவரு. சார் அப்படியே இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நாட்டுக்கு தேவையான கருத்து தான் அள்ளி வீசிருக்கிறாரு, தெளிச்சிருக்கிறார். அப்படி இங்க ஷோல பாத்தீங்கன்னா பேசுனது பூரா வந்து டபுள் மீனிங், கிரிஞ்சி, டாக்ஸிக் காமெடிஸ் தான். அதுவும் காமெடி அப்படின்லாம் ஏத்தவே முடியாது. கஷ்டப்பட்டு யாராவது சிரிச்சாதான் உண்டு. யாரும் சிரிக்கலன்னா அவரே சிரிச்சுப்பாரு. இந்த ராமரை வச்சு கலாய்கர்ன்ற பேர்ல அவர் வெள்ளிக்கிழமைனா எண்ணெயை தேய்ச்சிட்டு தீப்பந்து எடுத்துட்டு ஓடுவாரு. தொப்புல பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி வருவாரு. இதுதான் இவருடைய காமெடி எல்லாம். அது இது இது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஷோ. அது சிவகார்த்திகேயன் சூப்பரா பண்ணிட்டு இருந்த. அப்படி நிறைய பேர் அதுக்கு ஃபேனு. அதை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தாங்க. சிவாவுடைய அந்த ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட கிடையாது. சரி, ஆரம்பத்துல இல்ல, பரவாயில்ல, போக போக அதை வளர்த்துக்கணும்ல. 10 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் வளரல. கூட ஒரு 5% சேர்ந்துருக்கு, 15% வளர்ந்துருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். இந்த வாய்ப்பெல்லாம் வேற யாருக்காக கிடைக்குமா? எப்படி பிரியங்கா வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறாங்களோ விஜய் டிவில, அதே போல இவரு ஒரு செட் ப்ராப்பர்ட்டி தான். ஒரு இஷ்யூன்னு ஒண்ணு வருதுன்னா அதுல எது சரி எது தப்பு அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு கட்ஸ், ஒரு தில்லு வேணும். அதெல்லாம் இல்ல, நான் பொதுவா தூரமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போதே பாத்தீங்கன்னா அது ஒரு வகையான கோடைத்தனம் தான் வச்சுங்களேன். சரி, அந்த அளவுலயாவது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்தா இப்ப வந்து நக்கல் அடிக்கிறாராமா மணிமேகலைய. சனிக்கிழமை எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க, வீடியோ போடுவாங்க, செருப்பு போட்டோ தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு. சனிக்கிழமை மணிமேகலை வீடியோ போடுவாங்களாம், அதுக்கு பதிலடியா இவர் கொடுக்குறாராமா செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு டிஜே பிளாக்னு ஒருத்தருக்கு அப்படி இல்ல, சூப்பர் சிங்கர்ல இன்னும் சில ஷோல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இந்த வடிவேலு காமெடி எல்லாம் போட்டிருப்பார்ல. சூப்பர் சிங்கர்ல சொல்லணும்னா அதுல தானே அக்கா ஃபேமஸ் ஆகி விட்டாங்கல்ல. பூஜா, உலகத்துல எத்தனையோ பொண்ணுகள் இருந்தும் நான் ஏன் சார் பூஜா லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் ட்ராக், ஒரு பக்கம் டிஜே பிளாக், இன்னொரு பக்கம் பூஜா, இவங்களை ஹைலைட் பண்ணி விட்டாங்க. பிரியங்கா அக்கா அவங்களுடைய ஆங்கரிங் ஸ்கில்லே இதுதான். பூஜா பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு ஷோல கண்டஸ்டண்டா போறவங்க அவங்க திறமையால ஃபேமஸ் ஆயிருக்கணும். திறமையெல்லாம் தேவையில்லை, அங்க இருக்கிற டிஜே பிளாக் போதும் அவங்கள ஃபேமஸ் ஆக்கி விடுறதுக்கு. திறமையே தேவையில்லை, பிரியங்கா அக்கா மாதிரி ஒரு ஆங்கர் இருந்தா போதும். அப்படி ஃபேமஸ் ஆனதுக்கு பூஜா ஆல்ரெடி அவங்க நன்றி கடனை காட்டிட்டாங்கல்ல. டிஜே பிளாக் பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி இருக்கிற அமானுஷத்துக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு, ஷூ, தொடப்பம் இதெல்லாம் இருக்கிற அந்த போட்டோவை ஷேர் பண்றாரு. அதையும் பாத்தீங்கன்னா இந்த மாக்காப்பா ஆனந்த் அவரும் வந்து ஷேர் பண்றாரு. அந்த பக்கம் மணிமேகலை வந்து சொம்புகள்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பதிலடி கொடுத்துட்டாங்க. அதுக்கு கவுண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது கவுண்டராம். மணிமேகலை பாருங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி அழகா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்லாம் கூட ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கானுங்கல்ல. அவங்க சூப்பரா ஸ்கிரிப்ட் எழுதி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அவங்க கிட்ட அந்த திறமையாவது இருக்கு, இவங்க கிட்ட அந்த திறமை கூட இல்லையே. ஷோல தான் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கும்ல, எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா காமெடிங்கிறது அங்க வரப்போறது கிடையாது. ஸ்கிரிப்ட் எழுதுற திறமையும் கிடையாது, அதை பெர்ஃபார்ம் பண்ற திறமையும் கிடையாது. கித்தனா வாய்டா உங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. இந்த வாய்களோட பாத்தீங்கன்னா இன்னொரு வாய் வந்துருக்குது. அது வந்து சரத் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுவோம் அப்படி இல்ல, மொட்ரோ ராஜேந்திரன் வாய்ஸ் எல்லாம் பேசுவார்ல, ஓ 5000 இன்க்ரிமெண்ட் அப்படின்லாம் சொல்லுவா அப்படி இல்ல. அவர் ஒரு வகையான டபுள் மீனிங், இதே டாக்ஸிக் கிரிஞ்சி காமெடி தான் பண்றவர் அவரு. அவர்கிட்ட கேட்கும் போது ஒதுங்கி நின்னுக்கிறேன், இல்ல அதை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிருக்கலாம். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா அவரும் இதே ஸ்கிரிப்ட தான் கடன் வாங்குறாரு. இது என்ன நாட்டுக்கு தேவையான பிரச்சனையா அப்படிங்கிற. அப்படி சரி இல்லையா, அப்ப போப்பா, இதுக்கு முன்னாடி நீ பேசினதெல்லாம் நாட்டுக்கு தேவையான பிரச்சனையா தான் பேசிருக்கிற, கருத்து சொல்லியிருக்கிற, சரி போப்பா அப்படின்னு விட்டா அதோட போறது இல்ல, அப்படி ஒரு டைலாக் சேஃபர் சைடு போட்டுறது. போட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்கள மறந்துருப்பாங்க மக்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க டிஆர்பி ஏத்துறதுக்காக, சேனல் டிஆர்பி இல்ல, அவங்க டிஆர்பிய மணிமேகலை டிஆர்பி ஏத்துறதுக்காக கூட அப்படி பண்ணிருக்கலாம். இத்தனை வாய்டா உங்களுக்கு அப்படின்னு தான் திரும்ப கேட்கணும்னு தோணுது. இது எப்படின்னா இன்னொரு வாய் வந்து இருக்குது, அது கொஞ்சம் பெரிய வாயின்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வாய் தான். வனிதக்கா அவங்க பாத்தீங்கன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன்,
அதுல வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல என் கிளிப்பிங்க காணும். எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். நான் வாக் அவுட் பண்றேன் சார். இப்ப அதான் சார் ட்ரெண்டிங்கு அப்படின்லாம் ட்ரோல் பண்றாங்களாமா. அடடே ஆச்சரியக்குறி. ஒரு ட்ரோல் கண்டென்ட்டே ட்ரோல் செய்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இவங்க அல்டிமேட்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு முக்கியம் அப்படின்லாம் அடம் பிடிச்சி நான் கிளம்புறேன், இப்பயே கிளம்புறேன், பிக் பாஸ் என்னால இங்க இருக்க முடியாது, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது அப்படின்லாம் கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது வெளியே ஓடி வந்தவங்க இவங்க. அப்ப தெரியலையா செல்ஃப் ரெஸ்பெக்ட்? இப்ப இவங்க ட்ரோல் பண்றாங்களாமா. ட்ரோல் இவங்களே ஒரு நெப்போ கிட்டு, இவங்களுடைய கிட்டு நெப்போ கிட்டோட கிட்டு. அந்த கிட்டு வந்து போன சீசன்ல ஸ்பாயில் பண்ணாங்கல்ல சில பேர், ஒட்டுமொத்த சீசனுமே பிக் பாஸ. அதுல ஒரு முக்கியமான கிட்டு அங்க முக்கியமா பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நேரத்துல போய் தூங்கிட்டு இருந்தாங்க. அக்கா கொடுத்த க்ளூ அப்படி, சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ சிங்கிளா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் போய் தூங்கிட்டே இருந்துச்சு. அதுவும் அக்கா வெளியே உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க பொண்ணே ஷோல போய் இருப்பாங்களாம் கண்டஸ்டன்டா, இவங்களே ரிவ்யூ பண்ணுவாங்களாம். அதுவும் ஒரு பெரிய யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு காமெடி. சரி, அந்த எத்திக்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது இல்ல. பொண்ணு பேரு டேமேஜ் ஆகுது அப்படின்னதும் பாத்தீங்கன்னா அதை எப்படியாவது நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் உடைய ரசிகன் ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டான். பிரதீப்பை எவிக்டான கடுப்புல என்னை வந்து அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட மேலோட்டமா பரவாயில்ல. பிரதீப் மாதிரியே சிரிச்சான் அப்படின்னா என்னது இது? ஒரு பக்கம் பிரதீப் கிட்ட வாட்ஸ்அப்ல பர்சனலா அங்க சேட் பண்றது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா என்ன அடிச்சுட்டாங்க அப்படின்லாம் வந்து அக்கா ஒரு பெரிய டிராமா ஒண்ணு பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. வெளியே வந்து அந்த கிட்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு சொல்றேன் அப்படின்லாம் பஞ்ச் டைலாக்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அக்காவுடைய ட்ரைனிங்ல இந்த கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாம் உள்ள போயிட்டு மொத்தமா முடிச்சு விட்டாங்க சோழிய. அங்க மிச்சம் இருந்தவங்களுடைய சோழிய. இதுதான் வரலாறு. வரலாறை எப்படி அழகா அப்படியே கடந்து போயிடுறாங்க பாருங்களேன். இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதாவது அப்ப அல்டிமேட்ல பெரிய பிரச்சனைலாம் கூட கிடையாதுங்க. நிரூப் வந்து சும்மா இப்படி கை காட்டி ஒரு ஆக்ஷன் ஒண்ணு பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், அக்காவுக்கு அப்படியே கோவம் வந்துருச்சு. கொந்தளிச்சுட்டாங்க அக்கா. செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு முக்கியம் அப்படின்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வந்தீங்கல்ல. இன்னொருத்தருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா அது கிண்டலா இருக்கு. கித்தனா வாய்டா இவங்களுக்கு அப்படின்னு தான் இவங்களை பார்த்தா நமக்கு சொல்ல தோணுது. இந்த வாய்கள் இங்க வித்தியாசமா கூணுது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சேனலும் பாத்தீங்கன்னா அவங்க வேற ஒண்ணு ட்ரை பண்றாங்க. குக் வித் கோமாளியுடைய புதிய ஆங்கர் யாரு அப்படின்லாம் வந்து ப்ரமோ எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல தெரியாதவங்களா இருக்கலாம், பிடிச்சவங்களா இருக்கலாம், பிடிக்காதவங்களா இருக்கலாம் அப்படின்னு தானே சொல்லணும். அப்படின்லாம் அங்க சொல்ல, பிடிச்சவங்களா இருக்கலாம், இல்ல நீங்க கெஸ் பண்றவங்களா இருக்கலாம் அப்படின்லாம் வந்து ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. ஃபிளைட் வருது, அதுக்கப்புறம் கார் வருது. இதை பார்க்கும்போது திரும்பவும் பிரியங்கா அக்காவை தான் கூப்பிட்டு வராங்களோ அப்படிங்கிற டவுட்டும் நமக்கு வருது. ஏன்னா அக்கா தானே ஃபாரின்ல இருக்கிறாங்க. நாங்க பாருங்க எப்படி காப்பாத்துறோம் பாருங்க எங்க ப்ராடக்ட அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்கா கூட அவங்க பண்ணலாம். அப்படி பண்றதுல எந்த பெரிய ஆச்சரியமும் கிடையாது. அப்படி பண்ணா அது சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதுக்கு சமம். பார்ப்போம். அந்த அளவுக்கு கீழே இறங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புற நினைக்கிற. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு அதனாலதான் நாங்க பிரியங்கா பக்கம் நிக்கிறோம் அப்படின்லாம் உருட்ட முடியாது. இது இல்லைன்னாலும் இவங்க எப்பவுமே பிரியங்கா பக்கம் தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்குதான் அத்தனை ஷோ கொடுத்துருக்காங்கல்ல. கார்பரேட் டைப்ல இயங்குற ஒரு சில யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுக்குறவங்கள தவிர மத்த எல்லாருமே பிரியங்காவுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க, மணிமேகலைக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. இது இவங்களுக்கு தெரிஞ்சாலும் பாத்தீங்கன்னா மக்கள்னா யாரும் நீங்க மக்கள்னு சொல்றீங்க, நாங்கெல்லாம் கூட மக்கள் தான், பிரியங்காவுக்கும் மக்கள் சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்லாம் வந்து ஊட்டிட்டு இருக்கிறாங்க. நிஜம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் உருட்டுவாங்களாம். இந்த வாய் என்ன சொல்லுதுன்னா மணிமேகலைக்கெல்லாம் பிரியங்கா பதில் சொல்ல முடியுமா? பிரியங்காவுடைய ஸ்டேட்டஸே வேற. மணிமேகலைக்கு எதுக்குங்க அவங்க எல்லாம் வந்து இறங்கி பதில் சொல்லணும் அப்படின்லாம் வேற உருட்டுது. எது இங்க வந்து சிஎம் இவங்க பிரியங்கா, யாரோ ஒரு சின்ன கட்சி தலைவர் தான் இந்த மணிமேகலை. ஸோ அதனால வந்து சிஎம் அவருடைய அமைச்சர்கள் இல்ல எம்எல்ஏக்கள் இல்ல கட்சி பொறுப்புல இருக்கிற யாராவது சாதாரண நிர்வாகிகள் அவங்க பதில் சொன்னா போதும், சிஎம் எதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ரேஞ்சில பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க இஷ்யூவே பாத்தீங்கன்னா பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை தான். கண்டஸ்டன்ட் பெரியவங்களா ஆங்கர் பெரியவங்களா? ஷோல பிரச்சனையே இந்த ரெண்டு பேர் நடுவுல ஸ்ட்ரைட்டா நடந்தது தான், 1 to 1. அது எல்லாருமே சாட்சி. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பேச வேண்டிய ஒரு வாய் மட்டும் பேச மாட்டேங்குது, மற்ற எல்லா வாய்களும் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்குங்க.
அந்த வாய் எப்ப பேசும்? எப்படி பேசும்? உண்மை இருந்தா தானே பேசும். இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இத்தனா வாய்டா உங்களுக்கு அப்படின்னு தான் திரும்ப சொல்ல தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.